நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஐயோ ஐயோ பத்மா பத்மா என்ன இது? பத்மா உனக்கு என்னாச்சு? அனு, ராமச்சந்திரா, யாராவது ஓடி வாங்க. ஐயோ யாரும் இல்லையா இங்க? ராமச்சந்திரா, ராமச்சந்திரா கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. ஐயோ பத்மா. என்னாச்சு கோபி மாமா? பத்மாவுக்கு சுயநினைவு இல்லை, யாராவது கொஞ்சம் வேகமா வாங்க. கடவுளே இப்ப என்ன பண்றது? ஐயோ ராமச்சந்திரா, யாராவது வாங்க. பத்மா பத்மா பத்மா, ஐயோ ஐயோ பத்மா பத்மா, ஐயோ ராமச்சந்திரா சீக்கிரமா வா. பத்மா அம்மாடி, பத்மா பத்மா, ஐயோ ராமச்சந்திரா சீக்கிரமா வாடா. எங்கடா போய் தொலைஞ்ச ராமச்சந்திரா? ஐயோ பத்மா, ராமச்சந்திரா சீக்கிரமா வா. பத்மா சுயநினைவு இல்லாம கிடக்குறா. அம்மாடி பத்மா பத்மா, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. இவன் எங்க போய் தொலைஞ்சா? ராமச்சந்திரா, கடவுளே என்ன இது? பத்மா பத்மா, என்னாச்சுமா உனக்கு? பத்மா என்னாச்சு உனக்கு? அம்மா சுயநினைவு இல்லாம கிடக்குறாமா. ஐயோ பத்மா பத்மா, கண்ணை திறந்து பாருமா. ஏ ராமச்சந்திரா, எங்கடா போய் தொலைஞ்ச? ராமச்சந்திரா சீக்கிரமா வாடா, பத்மாவை ஆஸ்பத்திரி கொண்டு போறோம். இது அம்மாடி பத்மா, அம்மாடி பத்மா, ராமச்சந்திரா, ஐயோ கடவுளே, ஐயோ பத்மா பத்மா, என்னாச்சுன்னே தெரியலையே. பத்மா பத்மா, டேய் பத்மா பத்மா, கடவுளே இப்ப என்ன பண்ணுவேன்? யாராவது சீக்கிரம் வாங்கல. பத்மா பத்மா பத்மா, டாக்டர் என் பத்மாவுக்கு என்னதான் ஆச்சு? அவங்களுக்கு நினைவு வந்துருச்சுல்ல, என்ன நடந்துச்சுன்னு நீங்க அவங்க கிட்டே கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு மனநிலை சரியில்லையா என்ன? அதாவது சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க என்ன டாக்டர் சொல்றீங்க? அவ எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும்? தூக்க மாத்திரையை அவங்க நிறைய சாப்பிட்டுருக்காங்க. ஆனா டோஸ் கம்மியா இருந்தது, அதனால தப்பிச்சாங்க. தூங்குறதுக்காக நான் கண்டிப்பா இவ்வளவு மாத்திரையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது நிரந்தரமா தூங்குறதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்தாங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அவ அந்த கவலையில தான் இருந்தாலும் அவ சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னதான் ஆனாலும் அவ பசங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டா. அவங்கள அனாதையா விட்டுட்டு அவ எங்க போவா? கடைசியில நான் சொல்றது மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? இது தற்கொலை முயற்சின்னு தான் எனக்கு தோணுது. எப்படி இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க தப்பிச்சிட்டாங்க. தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். எதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அவங்க அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். பிரச்சனை எதுவும் இல்லைன்னா இன்னைக்கே வீட்டுக்கு போயிடலாம். இந்த தடவை வேணா அவங்க தப்பிச்சிருக்கலாம். திரும்பவும் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவங்க கூட உட்காந்து பேசி அதை சரி பண்ணுங்க. திடீர்னு ஒருத்தருக்கு தோன்ற கவலையும் கோபமும் தான் தற்கொலை எண்ணத்தை தூண்டுது. அந்த நொடியை மட்டும் கடந்துட்டா அவங்க தற்கொலை எண்ணத்தை விட்டுருவாங்க. சரி பண்ண முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. இங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைங்க. அவ திரும்ப கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி. அழுது தீர்க்க முடியாத அளவுக்கு நிறைய கவலைகள் இருக்கு அவ மனசுல. நான் நினைச்சா கூட அதை சரி பண்ண முடியாது டாக்டர். அவ சரியாகணும்னா அவ பொண்ணு அனு மனசு வைக்கணும்.
அவ அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா டாக்டர். நீ இவ்வளவு சுயநலவாதின்னு எனக்கு தெரியாம போச்சு பத்மா. தனக்கு இருக்கிற கஷ்டத்தை பத்தி மட்டும் நினைக்கிறவங்க, அடுத்தவங்களை பத்தி எந்த கவலையும் இல்லாதவங்க, நான் நினைக்கிற சுயநலவாதிங்க மட்டும்தான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாங்க. நீயும் அந்த மாதிரி ஒருத்தி தான்னு எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. நீ எப்பவுமே நினைச்சிட்டு இருந்தது அனுவை பத்தியும் அம்முவை பத்தியும் தான். அவங்களுக்காகத்தான் உயிர் வாழ்றேன்னு நீ நிறைய தடவை என்கிட்டயே சொல்லியிருக்க. இருந்தோம் ஒரு நிமிஷம் நீ அவங்களெல்லாம் மறந்துட்ட. சுயநலவாதியான நீ அவங்களையெல்லாம் தனியா விட்டுட்டு இங்க இருந்து தப்பிக்கலான்னு நினைச்ச இல்லையா பத்மா? நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுமா பத்மா? இதுக்கெல்லாம் காரணம் அவதான்னு எனக்கு தெரியும். உன்னை ஒரு எதிரி மாதிரி அவ இப்ப நினைச்சிட்டு இருக்கா. உன்னோட வார்த்தைக்கு எந்த மதிப்பும் கொடுக்கல அவ. உன் மேல இருக்கிற கோவத்தை அவ இப்ப தீக்குறா. அதுக்கு உடந்தையா நீயும் பலியாகலான்னு முடிவு பண்ணிட்ட. அது அவசியமா பத்மா? நல்ல வேளை எதுவும் ஆகல. நீ ரொம்ப நல்லவ, நல்ல மனசு உள்ளவ. அவ்வளவு சீக்கிரம் கடவுள் உன்னை சாக விட மாட்டாரு. நான் இந்த விஷயத்தை இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லல. இப்ப எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன். முதல்ல அனுவுக்கு ஃபோன் பண்றேன். இந்த விஷயத்தை கேட்டு அவ சந்தோஷப்படட்டும். வேண்டாண்ணே, நாம இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சொல்லணும். இத கேள்விப்பட்டாவது அவ மனசு மாறுதான்னு பாப்போம். அனு, உங்க போன் ரொம்ப நேரமா ரிங் ஆகுது. ஹலோ, நான் மாமா பேசுறேம்மா. நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அம்மாக்கு என்னாச்சு? தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கா. தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டா. ஆனா அவன் நினைச்சபடி அது நடக்கல. பொழைச்சுக்கிட்டா. உனக்கு இப்ப நிம்மதியா இருக்கலானோ? நீ அம்மாவை பார்க்க வரணும்னுலாம் நான் சொல்லலை. உங்ககிட்ட இதை சொல்லலைன்னா தப்பாயிடும் இல்லையா? அதனால தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஹலோ ஹலோ கோபி மாமா, ஹலோ.
இதெல்லாம் தாங்க முடியாததால தான் அம்மா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாதது நல்லதா போச்சு. மனு அங்கிள், வாமா. அம்மாவுக்கு என்ன அங்கிள் ஆச்சு? நான் அம்மாவை பார்த்தே ஆகணும். அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கம்மா. தாத்தா தான் ஃபோன் பண்ணாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா போகும்போது பேசவே இல்லையே, கண்ணும் மூடி இருந்தது. அப்போ அவங்க கொஞ்சம் டயர்டா இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா சீக்கிரமா வந்துடுவாங்களா? வந்துருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சரி, நீ போமா. சார். ராமச்சந்திரன் அண்ணன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா சார்? எந்த ராமேந்திரன்? இதுக்கு முன்னாடி இங்க வேலை செஞ்சது ராமச்சந்திரன் அண்ணன். அவர்கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அவர் இங்க வந்தாரா? வந்திருந்தாரு. இன்னைக்கா? இன்னைக்கு இல்ல, அணுவை தேடி வந்திருந்தாரு. அவர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லையே. நீ அவர்கிட்ட என்ன விஷயம் சொன்ன? அணுவை நீங்க விரும்பியிருந்தீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அணுவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதானே நீங்க லீவ் போட்டீங்க? நாம விரும்புறவங்கள இல்ல, நம்மள விரும்புறவங்கள தான் சார் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அணு உங்களை விரும்பவே இல்லை, அதனால நீங்க அவளை மறந்துருங்க. உங்களை விரும்புறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்ல நீங்க. யார் அது? நான் தான். இந்த விஷயத்த சார் கிட்ட சொல்ல நான் ராமச்சந்திரன் அண்ணா கிட்ட உதவி கேட்டிருந்தேன். அவர் என்னை ஏமாத்திட்டாரு, சொல்லவே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தான் நான் நம்புறேன். நான் இத பத்தி வீட்ல சொல்லட்டுமா சார்? உனக்கு இங்க ஒர்க் பண்ண ஆசையா இல்ல வீட்ல இருக்க ஆசையா? வேலை வேணும். அப்ப போய் ஒர்க் பண்ண போ. போ. சரியான தொல்லை. ஹலோ சார். நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தானு மனு எல்லாரையும் பார்த்தேன். நான் மனு கிட்ட செக்கை ஒப்படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க தப்பான எண்ணத்தையும் நான் போக்கிட்டேன். இனிமே அதை பத்தி பேசி உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அனு. சார், நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். அம்மாவை அங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. என்னாச்சு? அவங்க பாய்சன் குடிச்சிட்டாங்க. மாமா சொல்றத வச்சு பார்க்கும்போது பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைன்னு தோணுது. நான் சீக்கிரமா அங்க போய் அம்மாவை பார்க்கணும். நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே?
அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய அவங்களே அனுபவிக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோம்னு தோணியிருக்கோம். என்னாச்சு ராமச்சந்திரா? வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்க. நீ இவகிட்ட சொல்லி புரிய வை. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான்னு சொல்லு. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல, ஆனா இனிமே இவ இப்படி பண்ண மாட்டான்னு நம்புறேன். அம்மா அம்மா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டியா நீ? நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எதுக்காக அனு இங்க வந்த? அம்மா செத்து போயிட்டாளான்னு பார்க்க வந்தியா? எதுக்குமா நீங்க இப்படி பண்ணீங்க? அப்படி என்ன நடந்தது இப்போ? இப்போ என்ன நடந்துச்சுன்னு அவ வாயாலேயே சொல்லணுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். சில நேரத்துல உன்னுடைய பிஹேவியர் அம்மாவை கஷ்டப்படுத்துது. உன் விருப்பத்துக்கு ஊர் சுத்துறது. இதெல்லாம் தான் இவ இங்க இருக்கிறதுக்கு காரணம். அம்மாதான் உன் கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தினாங்க. உன் ஆசையை நிறைவேற்றினாங்க. மனோவை இந்த மாதிரி நிலைமையில தனியா விடக்கூடாதுன்னு அம்மா எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க. நீ அந்த கிரண் கூட சுத்திக்கிட்டு இருந்தல்ல. மனோவோட அப்பா அம்மா வந்து அசிங்கப்படுத்தினது இவ்வளவுதான். இருந்தும் நீ கேட்டியா? உனக்கு உன் பிடிவாதம். நீ மனோவோட மனைவிங்கிறத மறந்துடாத. மனோ மேலேயோ அம்மா மேலேயோ உனக்கு கொஞ்சமாவது பாசம் இருந்தா நீ போயிருப்பியா? மனோக்கு ஆறுதல் சொல்ல முடியல இவளால. ஒரு சில மாதிரி இப்பவும் அவன் வீட்டுல இருக்கான். சில நேரத்துல இல்ல, எல்லா நேரத்திலயும் அவன் கேள்விக்கு பதில் சொல்றது உன் அம்மா தான். உங்க அம்மா தற்கொலை முயற்சி பண்ணிருக்கான்னா அதுக்கு மொத்த காரணமும் நீதான். நீ மட்டும்தான். இந்த பாவப்பட்டவகிட்ட இப்படிதான் நடந்துக்கணும்ல. உங்களுக்காக மட்டும் உயிர் வாழ்ந்தவதான் உன்னோட அம்மா. அதுக்கு பிரதிபலனா நீ எல்லாம் அவகிட்ட இப்படிதான் நடந்துக்கணும். நடக்க வேண்டியது நடந்து போச்சு. நல்ல வேளை, பயப்படுற மாதிரி எதுவுமே ஆகல. இனி எப்பவுமே அவ மனசை கஷ்டப்படுத்தாதம்மா. அவளை இந்த நிலைமைக்கு ஒருபோதும் ஆளாக்கிடாத. நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்றீங்க மாமா? நீ உன்னோட ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தணும். வீட்டிலேயே இருந்து மனோவை பார்த்துக்கணும். இது மட்டும்தான் இப்ப உங்க அம்மா உங்ககிட்ட எதிர்பார்க்கிற விஷயம். அனு, இப்பவாவது பிடிவாதத்தை விடு. அம்மா சொல்றத கேளு. இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் அதை வச்சு அம்மாவோட இழப்பை ஈடுகட்ட முடியாது. அது அவ்வளவு உயர்ந்தது மற்ற எல்லாத்தையோடையும். அம்மா உயிரோட இருக்கணுங்கிற ஆசை உன் மனசுக்குள்ள இருந்தா நீ அம்மா சொல்றத கேட்கணும்.
மேடம் வீட்டுக்கு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கொஞ்சம் மெடிசின்ஸ் எழுதி தரேன், அதை கொஞ்ச நாள் சாப்பிட்டா போதும். அனுப்பமா, டாக்டர், சார் கிட்ட நான் ஏற்கனவே பேசினேன். அவரை எனக்கு முன்னாடியே தெரியும். சார் என்ன சொன்னார்னா, அம்மாவோட கவலையை போக்குறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும்னு. பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்றேன், நீ தான் சரி பண்ணணும். இவங்க உன்னோட அம்மா தானே. இழந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட அருமை தெரியும், அன்பும் புரிய வரும். மேடம் பில்லை கட்டிடுங்க. அண்ணே, நீங்க போய் பில்லு கட்டுங்க அண்ணே. எதுக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? பில்ல நான் கட்டுறேம்மா. நீங்க வாங்கப்பா. பில்ல அவளே கட்டட்டும். அவ மேல எதுக்கும் கோவப்படாத பத்மா. அனு அவளோட மனசை மாத்திப்பா. அவ ட்ரீட்மெண்ட்டை நிறுத்துவா. மனோவுக்கு ஒரு நல்ல மனைவியா வீட்டிலேயே இருப்பா. வேணா பாரு, எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். அண்ணே, ஆ? என்னாச்சு பத்மா? நான் விஷம் சாப்பிடல. ஆ? அப்புறம் யாரோ எனக்கு கொடுத்தாங்க. ஆ? யாருன்னு எனக்கு தெரியல. என்ன கொல்றதுக்காக தான் யாரோ எனக்கு தெரியாம விஷம் கொடுத்துருக்காங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.